இப்படி இப்படி அடிச்சோம்னா இல்லை ஒன்று ரப்பர் மாதிரி இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டோம், அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது, வயிற்றுல வெடிச்சு. அதெல்லாம் பஞ்சு மிட்டாய் கலர் இருக்கும்ல, பஞ்சு மிட்டாய் நாக்கில் போட்டோன்னா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் தெரியுங்களா, ஒரு மாதிரி கலராக இருக்கும். அந்த கலரில் நான் மேக்கப்லாம் அதிகம் போட மாட்டாங்க. இப்போ வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். லிப்ஸ்டிக்ல இதெல்லாம் வந்து நான் இப்போ போடுவேன், நான் போட மாட்டேன்லாம் சொல்ல. இப்போ வெளில போனால் போடுவேன், ஃபங்க்ஷனுக்கு போடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் என்னன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் வந்து சேனல் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வெளில போயிருந்தோம், பிரியாணி சாப்பிட்றதுக்காக வெளில போனோமா. அப்போ வந்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன், பொருள்லாம் நிறையலாம் நான் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். அந்த பொருள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து மிக்ஸி ஜார் வாங்கிறதுக்காக போனோமா. அது எங்கே போனோம்னா சொல்லுங்கம்மா, டக்குன்னு சொல்லுங்கள். அது அந்த கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸா, அதுக்கு போனோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மிக்ஸி ஜார் வாங்கிறதுக்காக போனோம். அங்கே போனோன்னா எங்களுக்கு வந்து ஃப்ளாஸ்க்கு பார்த்தோமா, தம்பிக்கு ஃப்ளாஸ்க் இல்லை அப்படிங்கிறதுனால, தம்பிக்குன்னு இல்லை எது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்க் வாங்கினோம். இதோட ரேட்டு வந்து 750, அரை லிட்ரு. மிக்ஸி ஜார் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டோங்கிறதுனால நான் அதை எடுத்துகிட்டு வரல, அது எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அது ரேட்டு வந்து 400. மிக்ஸி ஜார், குட்டி மிக்ஸி ஜார் 450. 450 இது 750க்கு வாங்கினாங்க. இது ஆக்சுவலாக நான் வாங்கணுன்ட்டு பிளான் இல்லாமல் தான் வாங்கினோம் இது. அதுக்கப்புறம் அந்த கையில் வச்சுருக்கேன்னா, இது ஒரு பால் ரப்பர் மாதிரி இருக்குல்ல, நல்லாயிருக்கும். இது உள்ளே வந்து இப்படி அடித்தோம்னா, இல்லை ஒன்று ரப்பர் மாதிரி இருந்துச்சு, தம்பி வந்து பிச்சு போட்டான். அதெல்லாம் அடித்தோம்னா உள்ளே லைட் எரியும். இதோட ரேட் வந்து 90 ரூபா. 60 ரூபா தான் வெளியில், அந்த கடையில் 90 ரூபா வாங்கிட்டாங்க. எனக்கு தெரியாமல் வாங்கிட்டாங்க. அப்புறம் பில்லு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுமா பில்லு போட்டாச்சுன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்ல, தம்பிக்கு அவ்வளோ தானே சரி விட்டாச்சு. அதுக்கப்புறம் டெடி இது வந்து எவ்வளோனா, இதோட ரேட் வந்து 350. இது வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இதே சைஸாக இருந்துச்சா, பிங்க் கலரு பஞ்சு மிட்டாய் கலர் இருக்கும்ல, பஞ்சு மிட்டாய் நாக்கில் போட்டோன்னா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் தெரியுங்களா, ஒரு மாதிரி கலராக இருக்கும். அந்த கலரில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. ஆனால் அது டேமேஜ் ஆகிடுச்சா, ஏதோ ஒரு பின் சைட்லேயே என்னமோ கிழிஞ்சு இருந்துச்சா, அதனாலயா இதனால் மாற்றணும். டேமேஜ் ஜிப்பு சரியாக இருக்கா எதுன்னு என்னன்னு தெரியல. அப்புறமா திரும்ப அதை கொடுத்துட்டு அப்புறம் இது வாங்கிட்டோம். இது வந்து பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு பெருசு இருக்குது, ரொம்ப பெருசு. அதில் போய் கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடப்பான், ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கு. அதனால் இந்த டைம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வாங்கிட்டோம். இது வந்து தம்பி அளவுக்கு இருக்காது, தம்பி கழுத்து அளவுக்கு இருக்கும். ஆனாலும் இது வந்து மற்ற வீட்டில் இருக்கும்போது தான் ஆசையாக இருக்கும் போல். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அளவுக்குலாம் இல்லை, எப்போயாவது கட்டி பிடிச்சிட்டு படுத்துப்பான், அவ்வளோதான். அவன் தூக்கி போட்டுருவான். ஆசையெல்லாம் தீர்ந்து போச்சு இப்படி இருக்கு. அப்புறம் வேற என்ன வாங்கின தம்பிக்கு? இந்த வாட்டர் பாட்டிலு இது வாங்கினா இதோட ரேட்டு வந்து 120. இது தம்பி இதில் குடிக்க மாட்டான், சும்மா இதுவுமே பக்கத்து பக்கத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து லஞ்ச் பேக்லாம் எடுத்து இப்படி திறந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பானா. சரி தம்பிக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் இது நானும் வாங்கலை, இதே மாமா தான் வாங்கிட்டாங்க. சரி தம்பிக்குள்ள தானேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். எவ்வளோ இதோட ரேட்டு? 120. வாங்கிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிருப்பானா, அரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிச்சு போட்டான். அதெல்லாம் இப்போ ஒட்டி வச்சிருக்காங்க. இது வந்து மாற்றா மாதிரி தான் இருக்கு. இதை பாருங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி ஓப்பன் ஆகிக்குது. இதை எடுத்துட்டான். இப்போ போத்து வச்சுருக்காங்க. இந்த ரோப்புமே வந்து பிச்சு போட்டாச்சு. இப்போ நான் எடுத்து மாட்டி வச்சுருக்கேன். எதனா யூஸ் பண்ணலாம், சும்மா கழுத்தில் மாட்டிப்பான். ஒரு 10 நிமிஷம் ஆசை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். விளையாட்டுக்காக வச்சுப்பான், விளையாடுறதுக்காக. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து போத்தீஸில் வாங்கினா இதோட ரேட்டு வந்து 89. குறைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து 120 இருந்துச்சு, இந்த 2 மந்த்துக்கு முன்னாடி. இப்போ 89. சரி நல்லா இருந்துச்சேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஆஃபரில் விட்டுருந்தாங்க. ஆஃபர், ஆமாம். வாங்கிட்டு வந்து மறுநாளே ஸ்நாக்ஸ் வாங்கி ஃபில் பண்ணி சரியாக தீர்ந்து போயிடுச்சு. கொஞ்சோண்டு தான் இருக்குது. இது நான் இட்லி மாவு ஊற்றி வைக்கிறதுக்காக வச்சேன். இதுக்குள்ளே போல பெரிய பானையில் ஊற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணேன்னா, அதுக்குமே பானையை வச்சுட்டு இதையும் இப்போ வைக்க முடியல. அதனால் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக மாற்றிக்கிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக மாவுக்காக மாற்றிக்கிட்டேன். அது கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன வாங்கினோம்? லஞ்ச் பேக் வாங்கினோம். லஞ்ச் பேக் வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து 150க்கு போயிட்டு ஒரு கடையில் வாங்கிட்டு அந்த 2 நாளாக 3 நாளாக தான் இருந்துச்சு, ஜிப்பு போயிடுச்சுங்கிறதுனால வேறு பேக் வாங்கிக்கலாம். இதை விட குட்டி தான் அது, அதை விட இது ரொம்பவே பெருசு, நல்லாவும் ஒரு கழுத்தமாக இருக்குது. இதோட ரேட்டு வந்து 119 ரூபா. ஒன்லி 119 ஒன்லி. நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்ன? பேஸ்கெட் ஒன்று. இது வந்து 3 இது தானே, அது 4 சைட்டுமே வந்து எவ்வளோன்னா, அதே கடை தான், போத்தீஸ்லே தான் இருந்தது. ஒரு சைடு பார்த்தா 149, ஒரு சைடு பார்த்தா 129. 149 எடுத்துலாம் வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த சைடு போகலாமேன்ட்டு போய் பார்த்தா 129 தான் இருந்துச்சு. சரி அதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல, 20 ரூபா கம்மியாக இருக்குல்ல,
அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சதை அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து வாங்கிட்டோம். இங்கே பாருங்க இது அதுக்கு மேலே இது கொஞ்சம் பெருசு, அதுக்கு மேலே இது கொஞ்சம் பெருசு, அதுக்கு மேலே இது கொஞ்சம் பெருசு. ஒரே ஒரு நிமிஷம் மைக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன், பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஒர்க் ஆகுது. இப்படியே கொஞ்சம் மேலே காட்டுங்க. இங்கே இந்த பாருங்க அட்டை பாக்ஸ், இது ஒரு எத்தனை வருஷமா வச்சுருக்கா, 2 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கோம். அவங்க மாமாவோட சாக்ஸு, அப்புறம் வந்து பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பரு, அப்புறம் சொல்லாட்ட டேப்பு, இதெல்லாம் வந்து அது உள்ளே தான் வச்சுருக்கோம். ஏதாவது கேரி பேக் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜாமான் வாங்கிட்டு வர்றது, அது இதுக்கு கீழே போட மனசு வராது, எதுக்காவது யூஸ் பண்ணலான்ட்டு அதையும் எடுத்து அதில் தான் வைப்பேன். அது கொஞ்சம் ரொம்ப பழசாக போயிடுச்சு அந்த அட்டை பாக்ஸ். சரி தூக்கி போட்டு இது வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக பார்த்தா அது கிடைக்கலங்கிறதுனால சரி ஓரளவுக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், 2ஆக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். இது வந்து எக்ஸ்ட்ரா தான். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் வந்து என்னோட மேக்கப் ஐட்டம் வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். நான் மேக்கப்லாம் நான் அதிகம் போட மாட்டேங்க. இப்போ வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கான்னு சொல்லிடுங்க, எனக்கு கொஞ்சம் வறட்சியாக இருக்குது. பிளெண்டரு பிளெண்டரு, அப்புறம் இது வந்து என்னது ப்ரைமரு, இது வந்து ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடரா, அவ்வளோதான். இல்லை இது லிப் பாமு, இது லிப்ஸ்டிக்ல இதெல்லாம் வந்து நான் இப்போ போடுவேன். நான் போட மாட்டேன்லாம் சொல்ல, இப்போ வெளில போனால் போடுவேன், ஃபங்க்ஷனுக்கு போடுவேன், கடைக்கெல்லாம் போனால் போடுவேன். இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் போட்டது கிடையாது, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். போதிச்சு போனோமா அங்கே வந்து போட்டு ஃபேஸில் போட்டு காட்டினாங்க எப்படி இருக்குது அப்படின்னு, ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி. நம்மளா போயிட்டு ஒரு இடத்துல வாங்குறதுக்கும் அவங்க வந்து ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. போட்டு காட்டினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்கள் மாமாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு வாங்குற ஐடியாலாம் கிடையாது. மேக்கப்லாம் நான் அதிகம் பண்ண மாட்டேன். என்ன க்ரீம் போடுவேன், ஆனால் பான்ஸ் பிரைட் பியூட்டி இருக்குல்ல, அது மட்டும் அப்ளை பண்ணிட்டு பவுடர் அடிச்சுப்பேன், அவ்வளோதான். சரி இந்த ஆமாம் இது வந்து எங்கள் மாமாவும் சரி வாங்கிக்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்களா, சரின்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு இருக்கா, எக்ஸ்பைரி டேட் வந்து இயர் வந்து 2026 வரையும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஃபங்க்ஷனுக்குலாம் வெளில போனால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒரே ஒரு தடவை போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லாலாம் போட்டு பார்க்கல, லைட்டாக போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருந்துச்சு. அதனால இது வாங்கி வச்சிருக்கோம். இந்த சேர் வந்து முன்னாடி வாங்கினது, இப்போ உள்ளது இல்லை இது. அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம். தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கும் போதே நான் வீடியோவில் காட்டியிருந்தேன், இப்போ காட்டுறேன். ஒரு 4 செட்டு எடுத்திருந்தோம். ரேட்டும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி நல்ல கிளாத்தும் நல்லா இருக்கும். அதுக்காக வாங்கினோம். மாற்றுக்குன்னா அங்கே வாங்கிடுவோம் திருப்பூர் காட்டனில். அதே மாதிரி ட்ராயர் நிறைய இருக்குங்கிறதுனால ஒரு 3 ட்ராயர் மட்டும்தான் இப்போதைக்கு. வாங்கடி தங்கமயில் வந்துருச்சு, ட்ராயரை எடுத்திருக்கான். இங்கே பாருங்க, என் தங்கவில் வந்து தூங்கி எழுந்திருச்சு, அதுவே தொட்டிலேருந்து இறங்கி வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பொருள் எல்லாம் காலி பண்ணிடுவான். அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கணும்னா, டஸ்ட்பின் ஒன்று வாங்கினோம். தம்பியோட உச்சா துணிலாம் வைக்கிறதுக்காக. ரொம்ப ஸ்மெல் அடிக்குதுங்கிறதுனால பாத்ரூமில் வச்சுட்டோம், அதனால அதையும் எடுத்து காட்டலை. அப்புறம் 2 டாப்ஸ் எடுத்தோம். இந்த டாப்ஸ் ரேட் வந்து 300 தான். ஏற்கனவே நாங்கள் தீபாவளி எப்போ வாங்கினோம், நல்லா இருந்துச்சு கிளாத்துமே. அப்படிங்கிறதுனால சரி இந்த டைமும் வாங்கலாம். அந்த சைடு போனோம், அந்த சைடு ரொம்ப போக மாட்டோம் அதிகமாக, சரி போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு 2 டாப்பு மட்டும் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் பிரியாணியை சாப்பிட்டுட்டு வந்து விட்டோம். இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க விட மாட்டோம், அவ்வளோதாங்க பொருள் வாங்கணும். வேறு எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கினோமா, அவ்வளோதான். பிரியாணி சாப்பிட்டோம், அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது, வயிற்றுல போயிடுச்சு அதெல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு மிக்க நன்றி. ஓகே, பாய்.